ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த கேமில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சொட்டத்தில் டீச்சர்கிட்ட இருந்தால் தவிக்க போகிறான். இந்த சொட்டை, இந்த மொட்டை இதெல்லாம் இவங்ககிட்ட இருந்து தான் தப்பிக்கிறான். ஐயோ ஐயோ, இந்த சொட்டை இந்த மாதிரி டீச்சர்லாம் இருக்கக்கூடாது நண்பர்களே. இங்கே பாருங்களேன், இந்த சொட்டத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கேன் கிளாஸில். இது என்ன இது டீச்சர் கருமா? டீச்சர்னால் வந்து கிளாஸ் எடுக்கணும், போய் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது கரெக்டு தானே? அதே மாதிரி நம்மளும் கட்டடிக்கக்கூடாது. சரி, இப்போ என்ன பண்ணுறது? ஓடிடுற ஆடுறா. என்னடா ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன்னா இதில் அப்புறம் அது வேட காமிக்கல் முடியல. அதனால் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக காமிச்சிடும். அடுத்த நான் ஒரு ஹாரர் கேம் தான் பாட போகிறேன். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா தெரியல, அது பேர். அந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன அது பகல் நேரத்தில் போடணும், நைட்டு நேரம்னா கனவுல வந்து கனவு குத்துட்டு போயிடும். சரி, பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் நீங்கள் ஃபுல்க்கு ஃபுல் மார்க் வாங்குவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஃபுல்க்கு ஃபுல் தான் வாங்குவீங்க. ஆனால் என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் வீட்டில் பாராட்டு தெரிவித்து எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்ன அது பைப்பு மேலாம் ஏற விட்டுட்ருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுறிய? பில் 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 போடா. ஓகே, வந்தாச்சு. இப்போ எங்கிட்டு போனா? எங்கிட்டு இருக்கு ஓட 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 ஓட. யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும், அப்படியே குரூப்பாக எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் எவனும் வரவில்லை. என்னது பா இது? கொரட்டை சொன்னு கேட்குது. டேய், இங்கே வர்றதுக்கு இவ்வளோ சுற்றி வர சொன்னியலாடா. இந்த தூங்கிட்டு இருக்கேன் பாருங்க, பண்ணி மூஞ்ச. இவன் வெயிட்டுக்குன்னா எப்படி தான் இந்த சேர் தாங்கன்னு தெரில. ஐயோ, டே குண்டே வந்துட்டான்டா. டே 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 ஐயோ, எங்கிட்ட வர்றது? வர்றா 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 வர்றா. இது என்னது? இது என்னடா வெளியே தெரியுது? பூட்டி இருக்குடா. டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வர்றா 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 வர்றா. அதுக்கப்புறம் என்ன எஸ்கேப் போடலான்னு சொல்லுங்கள். ஏன்னா செஞ்சு விட்ருவோம், மாஸ்டர் செய்வோம். டே போய் எறா ஓடுறா. அடி நடக்கிறதுக்குன்னா எப்படி தான் வெயிட்னா தாங்குதோ கொள்ளுதோ. ஓடுறா ஓடுறா. டே டும்க்கு டும்க்கு டும் 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 குரட்டு குரட் டும் 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 குரட்டு குரட். ஓகே, வந்தாச்சு. குதி குதி. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்ன கேமுக்கு ஒரு 50% வந்திருந்தாங்க. எப்படியும் போட்டுருவாங்க. இப்படி என்னமோ ஒன்று வளர்றோம், ஆனால் நீங்கள் கண்டுக்காதீங்கோ. வந்தாச்சு. டே, நாங்கன்னா டைட் ரோப்புக்கே டைட் ரோப் காமிக்கிறீங்களா? மொதல் போட்ட வீடியோ இல்லைனா டைட் ரோப்பே வரான்னு சொல்லியிருப்பேன். அது டைட் ரோப் பண்ணி பண்ணி பழகி போச்சு. சும்மாவும் நானும் என் ஃப்ரெண்டு விளாடுவோம். அது நான் அப்படியும் பழகும். நானும் என் ஃப்ரெண்டும் அவங்கெல்லாம் விளாடுவோம். சும்மா இந்த கேமும் விளாண்டுருக்கோம். அப்புறம் ஏன்டா தெரியாத மாதிரியே சீன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தானே கொஞ்சம் இது மாதிரி யூடியூப்பில் பண்ணும்போது ஒரு இது மாதிரி இருக்கும். எது மாதிரி அது எனக்கு தெரியாது. கேமர் கோமாளி என்னடா பண்ணோம்? இந்தா இருக்கா. ஓகே, ஆனால் இதை நாங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு எங்கடா? ஏன் இங்கே விழுகுது? த்ரோ பண்ணுறது எப்படி ப்ரோ பண்ணணும்? இப்படி தானா? அப்புறம் ஏன் கீழே வந்துச்சுன்னு கேட்குறேன். த்ரோ பண்ண. டே சொக்கா மக்கா ஆயா சொக்கா. டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கரெக்டாக அதை கோட்டுக்கிட்ட அவ்வளோதான் வைக்கல. டே, எப்படி அந்த குண்டை வெயிட்டுக்கு இந்த மிஷின் தாங்குது? ஐயோ ப்ரோ, எப்படி ப்ரோ அந்த குண்டை வெயிட்டுக்கு மிஷின் தாங்குது? டெலிவரி தோர்த்துறான்டா. எப்படி தாங்குதுன்னு தெரில. என்னடா எறும்பு கடிச்சிருச்சு. இப்போ இதில் எப்படி தாங்குன்னு தான் எனக்கு தெரில. இல்லை தெரியாமல் கேட்குறேன். உன் வீட்டுக்கு எப்படா தாங்குது? வழுக்க தலையா? டே குதிரா சொட்ட பையில இருந்தா அங்கே போயிட்டேன்.
ஓ மிஷின் தாங்களே வெடிச்சிருச்சுன்னு போயிட்டான். இப்போ ஏன் இந்த இருக்கு. ஓகே வந்தாச்சு. இதை தோப் பண்ணுறதுனா நம்ம கை வந்த கலபாஸ் ஆட்டமில் ஏன்டா இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா அரண்டு போயிடுவீங்க. எனக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டு கொடுக்கணுன்னா அந்த ரைட் சைடு மேல் ஒன்று இருக்குல்ல, கேமர் கோமாளின்னு ஒரு 2 இருக்கும். 2ல் ரெண்டுத்தையும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ரைட் சைடு மேலே ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குல்ல கேமர் கோமாளின்னு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் கூட போடலனாலும் போடலாம். ஓகே ஏறா எங்கடா போயிட்டுருக்க? ஓடு ஓடு ஓடே ஆடு மாடு தாட்டே முடிச்சாடு பீடக்காடு மாடலோடு எங்கடா போயிட்டுருக்கு? வந்தாச்சு. வாட் இஸ் திஸ்? இது நம்ம அந்த பாரிஸ் பிரிசனில் பார்த்தோம்ல அதுதானே? ஆமாம், இதுதானே நம்மளுக்கு கை வந்த கலை. நான் பாரிஸ் பிரிசன் இருக்குல்ல, நான் இதுவரை எவ்வளோ வாட்டிமா முடிச்சிருக்கேன்? என் ஃப்ரெண்டு கூட ஒரு 3 வாட்டி, சும்மா சாதாரணமாக ஒரு 2 வாட்டி, அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு வாட்டி. மொத்தம் எவ்வளோ? ஃப்ரெண்டு கூட 3ஆ 4ஆ தெரிலையே. இப்போ எவ்வளோடா சொன்னேன்? அதனால் இதுனா கை வந்த கலையாக போயிடுச்சு. ஓடுறா ஓடு 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 அவ்வளோதான். ஃபஸ்ட்டு டெக்ஸி கரும நாரி தொலை. டே குண்டே இந்த வழுக்கு தலையா எப்போ உன் வயிற்றுக்கு தாங்குது? அதேங்க எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் இவன் வீட்டுக்கு இன்னும் உடையாமல் இருக்குன்னா அதிசயம். எப்படி அவன் வெயிட்டுக்கு தாங்குது? ஓட வேகமாக போக மாட்டேங்குது காரு கருமோ. டே உருண்டை குண்டன், டே நல்ல வேலை. டே என்னடா அது காரே கன்றாவியாக இருக்குது. ஹேண்டிலே பண்ண முடியல. லைஃப் எதிரலானா சூப்பராக இருக்கும் ஹேண்டில் பண்ண. இல்லை ஹேண்டிலே பண்ண முடியல, சும்மா வச்சுருங்க இங்கே ஏன்னா தானோன்னு. டே தள்ளுறா உருண்டை குண்டே, தள்ளுறாளான்னு பாருங்களேன். இவன் வீட்டுக்கு அப்படியே போகிறேன், எதுவுமே தெரியாத மாதிரி. நான் குண்டே இல்லை, நான் நல்லா ஸ்லிம்முதேன், எதுவுமே தெரியாத மாதிரி போவேன். அதுதான் வெறியேறும். இவன் குண்டலையா? நீங்களே சொல்லுங்கள். அண்டா குண்டா சட்டி மாதிரி இருக்கியா? இவன் குண்டலையாமா? குண்டு அந்த அங்கேயே நின்றுச்சு குண்டு. என்ன குண்டு? சொட்ட மண்டை தெரியுது பாரு, இருந்தால் சுற்றுது கிருட்டுன்னு. குண்டை பாருங்களேன். நாரி தொலைது. ஏன்டா அப்படி பண்ணுற குண்டு? ஒரு டீச்சராக இருக்கமே, ஒரு கௌரவத்தோடு இருக்கணும். எதுவும் இல்லை. சிக்குதான் இந்த பைப்பு மேலே ஏறினேன் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன். டே என் இன்னொரு கசின்னு சொன்னேல. டெய்யோஜம்மா இன்னொரு கசின்னு சொன்னேல, அவன் கூடயும் விளாண்டுருக்கேன். இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூடயும் விளாண்டுருக்கேன். இந்த மாதிரி நிறையா பேர் கூட விளாண்டுருக்கேன். இந்த ரோப்ளாக்ஸை யாரும் மாமா தான் சொல்லி தந்தா? என்னோட இன்னொரு கசின் அவன் தான் சொல்லி தந்தேன். இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலே வந்திருக்காது. நான் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வீடியோ போட்டது 10 மாதத்துக்கு அப்புறம். எவ்வளோ பெருமையாக இருக்கு எனக்கு. ஆனால் இப்போ இது ரெகுலராக இதுவரை 2 யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிச்சிட்டேண்ணா. ப்ரோ சீரியஸாவா? இவ்வளோ சீக்கிரமாவாடா? நீ நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா. இவ்வளோ சீக்கிரமாக ஒரு எஸ்கேப் இப்போ தான்டா பண்ணுறேன். எப்படி அதை இவனை கொள்வது? போடு. பேப்பர் பாம்மா. டேய் இப்போ என்ன ஏன்டா இப்படி பண்ணுற? கொல்லக்கூடாதுடா. இப்போ பக்காயிட்டான். உடனே இப்போ போட்டு தள்ளுறதுங்க. சர்ரு புர்ரு போடுறா.
மவுஸ் இப்போ தெறிக்கிற அளவுக்கு அடிக்கிறோம். போட்டு 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 அப்பா அடி உனக்கு ஒன்றாச்சு டே போடா டே. இப்போ இருங்க, இப்போ ரீஸ்பான் கொடுத்துப்போம். லீவ் கொடுக்க தெரிஞ்சேன். ரீசெட்டு வாடா. ஓ இங்கே கேட்டில் இறக்கி விட்றேன், ரொம்ப நன்றி. திறங்க திறங்க பாய். இங்கே இங்கே எதுக்குடா கிளிக் பண்ணும்? இங்கே வந்து பட்டன் வச்சுட்டு உட்காந்ததே பண்ணுவாங்களா? க்ளோஸ் பண்ணிட்டேன். டே நாங்கண்ணா சூனாப்பானாக்கே சூனாப்பானாடா டே. டிரைவர் சீட்டில் உட்காந்து போயிட்டுருக்கோம். நான் தான் டிரைவர். ஒரு யூகேஜி படிக்கிற பையன் வந்து பஸ் ஓட்டுறேன். எவ்வளோ பெருமையாக இருக்கு டே. வேமா போடா கருமம். அடுத்தது நம்ம வந்து என்ன எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லுங்கள். என்ன முடிச்சு விட்ருவான், என்ன சொல்கிறீங்க? பேரிஸ் பிரிசனு நான் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் போட்டப்போ 21 நிமிஷம் ஆச்சு. எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் பாட்டு மாதிரி விளாண்டுட்டுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி விளாண்டா எப்போன்னு தெரில. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி விளாண்டப்போ 9 நிமிஷத்தில் முடித்தேன். எப்பட்றா? அரே பாய், வணக்கம் பையா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? இது சைரன் போலீஸ். ஆனால் அந்த கேம் சரியான ஹாராக இருக்கும். ஜம்ப்பு பேடு அப்படின்னா ஸ்பீடு பேடு பாருங்க. இப்போ பாருங்களேன், ஓட்டி போய் இப்போ தெறிக்க விட்றோம் டே. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க நண்பர்களே, பண்ணி விட்ருங்க. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எவ்வளோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் லைக் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறேன்னு தெரில. அது மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஏன்னா பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் எஸ்கேப் பண்ணாலும் சொல்லுங்கள், போட்டுருவோம். வேறு என்ன எஸ்கேப் பண்ணலான்னு சொல்லுங்கள். எல்லாத்தையும் பண்ணிடுவோம். நீங்கள் சொல்கிறதே பண்ணுறோம். எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.